ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து வெளியேறும் நீரில் ரசாயன நுரைகள் பொங்கும் நிலையில் அதிமுக எம்எல்ஏவான பாலகிருஷ்ணா ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலத்தில் இருந்து வரும் ரசாயன கழிவுகளால் தென்பெண்ணை ஆறு மாசடைந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் இரு மாநில அரசுகளும் இணைந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திண்டுக்கல் அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்ததால் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குழாய் உடைப்பு காரணமாக சுமார் 2 லட்சம் லிட்டர் அளவிலான குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் நத்தம், கொசவப்பட்டி, நொச்சி ஓடைப்பட்டி, கோபால்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குடிக்கிட்டு வந்துற போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட தர்பூசணி விலை வீழ்ச்சியால் விற்பனையாகாமல் தோட்டத்திலேயே அழுகி வருகிறது. 1 கிலோ 2 ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முன்வருவதால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்த விவசாயிகள் கடும் நஷ்டத்தில் தவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட தோட்டங்களை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். விஜய் பழனி என்ற இவர் 15 வயது சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் கொடுமை அளித்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் விஜய் பழனி கைது செய்யப்பட்டு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் அவர் திண்டுக்கல் சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரியில் 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் 3 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கை மேற்கொண்ட காவல்துறையினர் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் 2,75,000 ரூபாய் மதிப்பிலான 505 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 3 கைது செய்த காவல்துறையினர் 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டத்தில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டதாக கைதான 3 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. கோமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பைக் திருட்டு மற்றும் கத்தியை காட்டி மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் பரிந்துரை செய்தார். அதன் பேரில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள பெட்டிக்கடைக்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் பாம்பை பிடிக்க சுமார் 3 மணி நேரம் முயற்சி செய்தும் பிடிக்க முடியவில்லை. பின்னர் தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் பாம்பு பிடிக்கும் கருவியின் உதவியுடன் கண்ணாடி விரியன் பாம்பை பாதுகாப்பாக பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் அருகே கே நகர் கிழக்கு தெரு பகுதியில் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரகத்தை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பகுதியில் காவிரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கே நகர் கிழக்கு தெரு பகுதிக்கு மட்டும் பல ஆண்டுகளாக சேவை இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காலிக்குடங்களுடன் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஓரிவயல் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடும் அவதியடைந்துள்ளன. தற்பொழுது மாசடைந்த கிணற்று நீரை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய கிராம மக்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உடனடியாக குடிநீர் வசதி செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரமாதேவி என்பவர் தனது மகனுடன் திருவையாறு பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய போதும் வீட்டின் பீரோக்களில் இருந்த 9 சவரன் தங்க நகை, 120 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஒரு மிக்சி திருடு போயிருப்பது தெரியவந்தது. மதுரை மாவட்டம் கருவனூர் மந்திகுளம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் 120 சவரன் தங்க நகைகள், 2175 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தேடிச் சென்றுள்ளனர். ஸ்கின் கேர் சென்டர் நடத்தி வரும் காயத்ரி என்பவர் குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை நடந்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடத்தி தனிப்படை அமைத்தும் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் மன்னிப்பள்ளம் கிராமத்தில் ஊர் சார்பில் குளத்தில் மண்டல் மண் எடுக்க அரசியல் சார்புள்ள நபர்களுக்கு மட்டும் அதிகாரிகள் அனுமதி அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோடை காலங்களில் தங்கள் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் இருக்கும் ஒரே நீர் ஆதாரத்தை தூர்வார அரசு அதிகாரிகள் தடை செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக வைத்தீஸ்வரன் கோயில் மணல்மேடு இடையிலான சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மாணவர்களே இல்லாத 2 அரசு தொடக்கப்பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. வால்பாறை அருகே உள்ள ரொட்டிக்கடை மற்றும் சின்கோனா 7வது டிவிஷன் ஆகிய 2 பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் சேர்க்கை 0 உள்ளது. இதனால் 2 பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் 2 மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றால் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் பகுதியில் மும்பையிலிருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து 420 போதை மாத்திரைகள், பட்டாக்கத்தி, டம்மி துப்பாக்கி ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் ரயில் மூலம் மும்பைக்கு சென்று வலி நிவாரணி மாத்திரைகளை குறைந்த விலைக்கு வாங்கி விற்றது தெரியவந்துள்ளது. காவல்துறையிடம் சிக்காமல் இருக்க மும்பையிலிருந்து கடப்பா வரை ரயிலிலும், கடப்பாவிலிருந்து பூந்தமல்லி வரை பேருந்திலும், அதன் பின்னர் ஆட்டோ மூலமாகவும் தாம்பரத்திற்கும் மாத்திரைகளை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓசூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச தம்பதி 5 வயது மகனுடன் கைது செய்யப்பட்டனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த ராம்சேத் கர்மா, லபோனி அக்தர் தம்பதி பல ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். அதன் பிறகு ஓசூர் வந்த அவர்கள் 2 ஆண்டுகளாக மகனுடன் வாழ்ந்து வந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த கியூ பிரிவு காவல்துறையினர் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை எதிரொலியாக கர்நாடக எல்லையில் கிருஷ்ணா நதியின் நீர்வரத்து வினாடிக்கு 80,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணா நதியுடன் இணைந்து தூத்கங்கா மற்றும் வேத்கங்கா ஆகிய நதிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் 2 கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் சீறி பாய்ந்துடுகிறது. இதனால் 4 பாலங்கள் நீரில் மூழ்கின. சேலம் கிச்சிப்பாளையம் அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். கிச்சிப்பாளையம் அருகே களரம்பட்டி பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து போதைக்கு பயன்படுத்தும் வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து 2 கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் லாரி மோதிய விபத்தில் மின்கம்பம் சேதமடைந்தது. கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள தீப்பெட்டி ஆலை ஒன்றுக்கு வந்த லாரி பின்னோக்கி சென்றது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பம் மீது மோதியதில் மின்கம்பத்தின் நடுப்பகுதி சேதமடைந்தது. இதனால் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. சீர்காழி அருகே ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் காயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குட்டியாண்டியூர் மீனவ கிராம மக்கள் 10 பேர் துக்க நிகழ்வில் பங்கேற்க ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். மங்கைமடம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் கலையரசு என்ற 50 வயது பெண் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பீகாரிலிருந்து உயர் ரக கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு விற்று வந்த வடமாநில இளைஞர்கள் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். தாம்பரம் அடுத்த புதுநல்லூர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 2 சிறையில் அடைத்தனர். மேட்டுப்பாளையத்தில் அதிக வெளிச்சம் தரும் LED முகப்பு விளக்குகள் மற்றும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு காவல்துறையினர் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். எதிரே வருவோருக்கு கண்கள் கூசும் அளவிலான கூடுதல் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்து வரும் காவல்துறை அதிக சப்தம் எழுப்பும் ஏர் ஹாரன், மியூசிக் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது தொகுதி மக்களுக்கு செய்யும் துரோகம் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் ஊடகங்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் விஜய் அடுத்த 5 ஆண்டுகள் நம்பிக்கையோடு ஆட்சி நடத்தலாம் என்றார். எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் 2 மாசத்துக்குள்ளேயே இத்தனை பேர் ராஜினாமா பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு செய்கின்ற துரோகமா தான் நான் பார்க்கிறேன். தாவேகாவுக்கு புதுசா MLAக்கள் தேவை கிடையாது. அவங்க கம்ஃபர்டபுளா கான்பிடண்டா 5 வருஷம் நடத்தலாம். யாரும் அவங்க ஆட்சியை கலைக்க முடியாது.
திருக்கழுக்குன்றம் அருகே அனுமதியின்றி ஏரியிலிருந்து மண் அள்ளிச் சென்ற லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குளிப்பாந்தண்டலம் கிராமத்தில் உள்ள ஏரியில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் பொக்லைன் உதவியுடன் மண் அள்ளப்பட்டது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக கூறி லாரி ஓட்டுநர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பார்த்தீங்கன்னா 4 முறை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியே கொட்டையாக்கி வச்சிருக்காங்க. மடு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே ஏறல, எல்லாமே குளத்துல தான், ஏரியில் குளம் வெட்டி குளத்துல தான் தண்ணி நிற்கிது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பெண்ணை பின்தொடர்ந்து சென்று தொந்தரவு செய்ததாக இளைஞர் ஒருவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையிடம் சிக்கினார். ராணி சென்ற அந்த நபர் இளம்பெண் ஒருவரை அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் பின்தொடர்ந்து சென்று தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் ராணிசை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1,40 லட்சம் ரூபாய் செலவில் ரோட்டரி சங்கம் வழங்கிய நவீன சிடி ஸ்கேன் இயந்திரம் தனியார் மருத்துவமனையில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் கூடலூர், பந்தலூர் பகுதி மக்கள் வெளியூர் செல்லாமல் குறைந்த கட்டணத்திலும் கட்டணம் செலுத்த முடியாத ஏழை மக்களுக்கு ரோட்டரி சங்கம் இலவசமாக இந்த வசதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை காரப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ சரவணமூர்த்தி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். 102 மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையையும் 500 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் பதிவு செய்யும் வரை புறன் நோயாளி சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சிகிச்சை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மருத்துவ சேவை பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும், அட்டை கட்டாயமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 4 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோயில் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது நிறுத்தாமல் தப்ப முயன்ற மினி லாரியை மடக்கி பிடித்து சோதித்த போது ரேஷன் அரிசியை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஓட்டுநர் வினோத் கைது செய்யப்பட்டார். திருவாரூரில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 471 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி தர்ஷினிக்கு அரசு மாதிரி பள்ளியில் இடம் கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் அரசு விதிமுறைகளின்படியே மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாக கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலைய கட்டுமான கல்வெட்டில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயர் நீக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த திமுக முன்னாள் எம்எல்ஏ இதயவர்மன் கல்வெட்டில் மு க ஸ்டாலின் பெயர் பொறிக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார். திமுக அரசின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கல்வெட்டை அகற்றுவதா என்று திமுகவும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் நெடுஞ்சாலை ஓரமாக வைக்கப்பட்ட கல்வெட்டு சேதமான நிலையில் 10 நாட்களாக பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும், பராமரிப்பு பணி மேற்கொண்டு எழுத்துகளுக்கு பாதிப்பு இல்லாமல் கல்வெட்டு வரும் 20ஆம் தேதிக்குள் பொருத்தப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் அலுவலக திறப்பு விழாவை ஒட்டி நிர்வாகிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்ட நிலையில் உணவு முடிந்த பிறகு இலைகள் மற்றும் குப்பைகளை அகற்ற சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கமான பணிகளை விட்டுவிட்டு எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழாவில் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை ஏற்பட்டது. தாவேக அரசு 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்கும் என்பதால் ஆட்சியில் இருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வெளியில் இருப்பவர்கள் ஆட்சியை கவிழ்க்க முயன்றாலும் அது நடக்காது என்றும் கூறினார். அவங்க யாரையும் சேர்த்துக்க கூட வேண்டாம், யாரும் அவங்கள விட்டுட்டு போக போறதில்ல, ரிலாக்ஸ்டா 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம். வெளியே இருக்கவங்க யாராவது ஆட்சியை கவுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. அட்வைஸ் யாரும் எதுலையுமே எங்கேயுமே கேட்கல, எங்க கட்சியில கேட்கல, பக்கத்து கட்சியா கேட்க போகுது. ராமநாதபுரத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 47 பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்களை அமைச்சர் ராஜீவ் வழங்கினார். இதனிடையே பரமக்குடியில் அம்மா உணவகத்தில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது உணவுகளில் ஈ மொய்த்ததைக் கண்டு அதிகாரிகளை அவர் கடிந்து கொண்டார். முன்னதாக அமைச்சர் வருகையொட்டி பேருந்து நிலையத்தில் சில மணி நேரத்திற்கு முன் தூய்மை பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. திருச்சி கே.கே. நகர் பகுதியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்த 6 பேரிடமும் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. சோதனையில் அவர்களிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் ரொக்கம், 153 ஏடிஎம் கார்டுகள், 52 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏடிஎம் கார்டு திருட்டு உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அவர்கள் ஜூலை 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 14 பவுன் நகை மற்றும் பணம் திருடிய வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். பழுகல் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து 14 சவரன் தங்க நகைகள் 20,000 ரூபாய் ரொக்கம் திருடிய வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். திருட்டு பணத்தில் அவரது மனைவியின் பெயரில் நெய்யாற்றன் கரையில் 10 சென்ட் நிலம் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதைத் தொடர்ந்து அந்த நிலத்தை கையகப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் ஓமலூர் அருகே வெள்ளாளப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்களை அரிவாளுடன் வந்து மிரட்டியதாக தவேக பிரமுகர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆளுங்கட்சியினர் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என சக்தி என்பவர் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி உள்ளது. நீ பயப்பட மாட்டேன்னு தெரியும். நீ பயப்பட மாட்டேன்னு தெரியுது. திண்டுக்கல் மாநகராட்சியின் மாமன்ற மாதாந்திர இயல்பு கூட்டம் மேயர் இடமதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஆணையர் பிரேமானந்த், ஊராட்சிகள் செலுத்த வேண்டிய 3 கோடி ரூபாய் குடிநீர் கட்டண நிலுவையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் மாநகருக்கு சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து 67 தீர்மானங்கள் என அறிவித்துவிட்டு 17வது தீர்மானம் வாசித்து முடிக்கப்பட்ட நிலையில் அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்துவிட்டு மேயரும் ஆணையரும் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் தனியார் மருத்துவமனையில் 1.5 வயது குழந்தைக்கு காலாவதியான மருந்து வழங்கப்பட்டதாக பெற்றோர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் காலாவதியான மருந்துகள் விற்பனைக்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதுடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு காலனி பகுதியில் 6 மாதங்களாக போதிய குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனையை தடுக்க 3 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு சோதனையில் 617 போதைப்பொருள் வழக்குகளில் 621 பேர் கைது செய்யப்பட்டனர். 296 கிலோ கஞ்சா, 6653 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத தகவல்களை ட்ரக் ஃப்ரீ டிஎன் செயலி 10581 என்ற இலவச எண் அல்லது வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கலாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பைக் டாக்ஸி சேவைக்கு தடை விதிக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏஐடியூசி ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்டோக்களுடன் ஊர்வலமாக சென்று வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பைக் டாக்ஸிகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அவற்றை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லெனின் படக்குழுவைச் சேர்ந்த நடிகர் நாகார்ஜுனா, அமலா, அகில், நடிகை பாக்கியஸ்ரீ போர்ஸ், நடிகர் சுனில் மற்றும் தயாரிப்பாளர் நாகவம்சி ஆகியோரும் வழிபட்டனர். இதேபோல நடிகர் மாதவன் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பள்ளேரி அருகே விவசாய நிலங்களை நிரப்பும் வண்டல் மண் அள்ளும் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வட்டாட்சியர் கையூட்டு பெற்று தனிநபருக்கு மட்டும் அனுமதி வழங்கியதுடன் அனுமதியை மீறி களிமண் மற்றும் ஆற்று மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தின் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்ணூரில் இருந்து கோழிக்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்து மேம்பாலத்தில் மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது எதிர் திசையில் நுழைந்து கோழிக்கோட்டில் இருந்து இருட்டி நோக்கி சென்ற மற்றொரு பேருந்தின் மீது நேராக மோதியது. இதில் 2 பேருந்துகளின் முன்பகுதியும் சேதமானதுடன் ஓட்டுநர்களும் பயணிகளும் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் அருகே கீழ்கதிர்பூர் பகுதியில் உள்ள பட்டு பூங்காவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இல்லாத வகையில் மக்கள் வாங்கி வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தரத்தோட நல்லபடியாக வேஷ்டியும் சேலையும் இந்த அரசு கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி கண்டிப்பாக நல்ல சாரி வேஷ்டியாக கொடுப்போம்.
சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பாசன வாய்க்காலில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் கார் ஓட்டி வந்த நபர் உயிரிழந்தார். வடஹரிராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த சுதாகர் என்பவர் கார் மூலமாக சிதம்பரம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சாலையாந்தோப்பு பகுதியில் உள்ள பாசன வாய்க்காலில் தலைக்குப்புற கார் கவிழ்ந்தது. இதில் கார் ஓட்டி வந்த சுதாகர் படுகாயமடைந்தார். அண்ணாமலை நகரில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். தென்மேற்கு பருவமழையால் கோவை வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்குடன் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை காண தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் திரண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த மாதம் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது மாவட்டத்தில் தக்காளி அதிக விளைச்சல் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் தக்காளி விலை கடுமையாக சரிந்து 8 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ கொண்ட கூடை தக்காளி 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மதுரவாயலில் எம்எல்ஏ ரேவந்த் சரணின் புதிய அலுவலகம் மற்றும் மக்கள் குறைதீர்க்கும் மையத்தை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாவேக எம்எல்ஏக்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்றும் மக்களின் குறைகள் 1 வாரத்திற்குள் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தப்பு பண்ணணும்னு வச்சிங்க, இந்த மைக்கெல்லாம் நான் பிடிச்சி நிற்க முடியாது. அடுத்த நிமிஷமே தலைவர் தளபதி அதுக்கு உண்டான வேலையை பார்த்துருவார். அதனால நாங்கள் யாரும் தப்பெல்லாம் செய்ய மாட்டோம். ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சுட்டி காட்டினீங்கன்னா அதை நாங்கள் திருத்திப்போம்.